ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் லோன், அதாவது எமர்ஜென்சியாக உங்களுக்கு லோன் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஆப்பில் நீங்கள் லோன் எடுத்துக்க முடியும். எனக்கு பார்த்தீங்கன்னா 5000 வரைக்கும் கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ரூவ் ஆச்சு, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நான் 4000 ரூபாய்க்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க, ஸோ எப்படி லோன் எடுத்தேன், இது எல்லாமே லைவாக வந்து காமிச்சிருக்கேன். வீடியோ வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு புரியும் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கிரெடிட் லைனு 4000 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. 4000 ரூபாய்க்குன்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 1404 ரூபா, அதாவது 90 நாளைக்கு 3 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நம்ம கட்டணும். அடுத்து 120 நாளைக்கு, அதாவது 4 மாதத்துக்குன்னா பார்த்தீங்கன்னா வெறும் 1065 ரூபா நம்ம கட்டினா போதும் மந்த்லி இஎம்ஐயாக. ஸோ 4 மாதம் வந்து கட்டணும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பர்சல் ஆகிற அமௌண்ட் 3687. இதே பார்த்தீங்கன்னா 4 மாதம் கொடுத்தீங்கன்னா 3666 ரூபா தான் நமக்கு டிஸ்பர்சல் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 4000 ரூபா லோன் வந்து தேவைப்படுது. நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். 3000 லோனுக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி இதிலே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2000 ரூபா லோனுக்கு அதையுமே நான் காமிச்சிடுறேன். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளவோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 2000 ரூபா லோனு இதுலேயும் பார்த்தீங்கன்னா 120 நாள் 90 நாள் மினிமம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 1000 ரூபா லோன் கொடுத்தா கூட மினிமம் வந்து 2 மந்த்ஸ்லேருந்து 3 மந்த்ஸ் வந்து டைம் வந்து கொடுப்பாங்க இந்த ஆப்பில். இந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். உடனடியாக வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்குவாங்க உங்களுக்கு தேவைன்னா. ஸோ இப்போ வந்து 4000 ரூபா லோன் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கெட் லோன் நவ் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா ரீவேலிட் யுவர் ப்ரொஃபைல் கொஞ்சம் ப்ராசஸிங் ஆகும். ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி நம்மளுடைய ப்ரொஃபைலில் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு 5000 ரூபா லோன் அப்ரூவ் ஆகிருக்கு. அக்ரி டு கண்டினியூ. இந்த லோன் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா அக்ரி டு கண்டினியூ 4000லேருந்து 5000 வரைக்கும் கிரெடிட் லிமிட் வந்து ஆகிருக்குது. இப்போ நமக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அதை கொடுத்துக்கோங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு 348 ரூபா இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. இதில் 120 நாள், அதாவது 4 மாதத்துக்கு 4000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 280 இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். 120 நாள் தான் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 90 நாளும் காமிச்சிட்டு இப்போ 120 நாள் டைம் வந்து கொடுக்குறாங்க. அது எதனாலும் தெரியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பர்சல் அமௌண்ட் 3666, டோட்டல் இன்ட்ரெஸ்ட் 280 சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டி அமௌண்ட் 49, ப்ராசஸிங் ஃபீ வந்து 275, டோட்டல் 4000 ரூபா லோனுக்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த லோனுக்கு வந்து 600 வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து சார்ஜஸ் பண்ணியிருக்காங்க. 15% இன்ட்ரெஸ்ட்டாக வந்து போடுறாங்க இந்த ஆப்பில். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரீசன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ சொல்லி வந்து கொடுத்துக்கோங்க. எதனால் வந்து லோன் எடுக்கிறீங்க அப்படின்ட்டு. ஒரு மாதத்துக்கு 150 ரூபா கிட்ட இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க 4000 ரூபாய்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூஸ் பேங்க், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த பேங்க்கில் நீங்கள் லோன் வந்து கிரெடிட் ஆகும்னு நினச்சிங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அப்படி இல்லைனா ஆட் அனதர் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், அதை கூட நீங்கள் கொடுத்து இது பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இ-சைன் அக்ரிமெண்ட் இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இ-சைன் வந்து பண்ணால் தான் நமக்கு வந்து லோன் வந்து சேங்ஷன் ஆகும். இ-சைன் வந்து உங்களுடைய ஆதார் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து ரிசீவ் ஆகும். இ-சைன் அக்ரிமெண்ட் இருக்கும், அதையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து ரிசீவ் ஆகிருக்கும் ஓடிபி. இப்போ அந்த 1 டைம் பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபிங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராசஸிங் வந்து முடிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து லோன் வந்து கிரெடிட் ஆகிற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ப்ராசஸ் ஃபுல்லாமே முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஃபார் நவுங்கிறது கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா யூபிஐ ஆட்டோ டெபிட், பேங்க் ஆட்டோ டெபிட் இந்த ஆப்ஷனை தவறி கூட கிளிக் பண்ணிடாதீங்க. ஆட்டோ டெபிட் ஆப்ஷன் நமக்கு வேண்டவே வேண்டாம். ஏன்னா இது 4000 ரூபா லோன் தான். இதுக்கு ஆட்டோ டெபிட் கொடுத்தீங்கன்னா வேஸ்ட். அதனால் ஸ்கிப் ஃபார் நவ் இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோன் டிஸ்பர்சல் ஆகிற ப்ராசஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லோன் வந்து டிஸ்பர்சல் ஆகிடுச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4280 ரூபா. இந்த இன்ட்ரெஸ்ட்டை ரொம்ப கம்மியாக வந்து பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஃபோர்க்ளோசர் வந்து பண்ணிக்கலாம். உடனடியாக வந்து இந்த மாதிரி லோனை எடுத்துகிட்டு உடனடியாக கட்டும்போது நமக்கு வந்து வெறும் 198 ரூபா தான் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் வந்து போடுவாங்க. நீங்கள் மந்த்லி கட்டும்போது தான் இந்த இன்ட்ரெஸ்ட் 600 ரூபா, 15% வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக வந்து போடுறாங்க 4 மாதத்துக்கு 15%. இப்போ எனக்கு வந்து அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிடுச்சு. 3666 வந்து கிரெடிட் ஆகிருக்குது அமௌண்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மந்த்லி கூட பே பண்ணிக்கலாம். இல்லைனா லோன் ஃபோர்க்ளோசர் வந்து பண்ணிக்கலாம். ஃபுல் அமௌண்ட்டாக செட்டில்மெண்ட் வந்து பண்ணும்போது 3600
3864 ரூபா தான் பேமெண்ட் பண்ண வேண்டியது. கிட்டத்தட்ட 198 ரூபா தான் சர்வீஸ் சார்ஜ். 200 அதாவது 200 சம்திங் தான் வருது. 198 ரூபா தான். ஸோ இவ்வளோ தான் வந்து சர்வீஸ் சார்ஜ். இந்த ரீகால் லோன் இருக்கும், இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோர்க்ளோசர் ஆப்ஷனும் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வந்து இதில் லோன் அப்ளை பண்ணுறது, ரீபேமெண்ட்டும் வந்து பண்ணுறது. இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆப் கண்டிப்பாக ஒரு அவசர தேவைக்கு தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கும் வந்து பிரச்சனை இல்லை. நார்மலாக வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஆப்லலாம். அப்படி உங்களுக்கு அவசர தேவைக்கு வந்து மட்டுமே இந்த ஆப் வந்து பயன்படுத்துங்க, அதுதான் நல்லது. ஏன்னா இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து மற்ற ஆப்பை விட கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து